அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில வருடமான 2024 முடிந்து நாளை முதல் 2025 ஆங்கில வருடம் வரப்போகிறது. நிறைய பேர் இந்த புது வருஷத்தில் புது ஆங்கில வருட பிறப்பில் நிறைய ரெசல்யூஷன் சொல்லப்படுகிற உறுதிமொழி தீர்மானம் எடுப்பீங்க. ஸோ எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இருக்கிறது. அதாவது சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கும். சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னா, யார் நம்மளோட இந்து கடவுள்கள், இந்துங்கிறதே ஒரு வெளிநாட்டினர் நம்மளுக்கு கொடுத்த பேர் தான். நம்மளோட இது பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறை. சனாதன தர்மம் இது வாழ்வியல் முறை. ஸோ அதாவது யார் சிவனை கும்பிடுறாங்களோ, விஷ்ணுவை கும்பிடுறாங்களோ, இல்லைன்னா அம்பாலை கும்பிடுறாங்களோ, இல்லைனா முருகனை கும்பிடுறாங்களோ, இல்லை கணபதியை கும்பிடுறாங்களோ, இல்லைனா சூரியனை கும்பிடுறாங்களோ, ஸோ இதை கடவுளாக வச்சு கும்பிடுறவங்க தான் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. அதற்கு நம்மளுடைய வெளிநாட்டினர் நம்மளுக்கு வச்ச பேர் தான் ஹிந்து. முதல் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2025 நீங்கள் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மினிமம் எடுக்கிற ரெசல்யூஷன் ஒரு உறுதிமொழி என்ன இருக்கணும்னா, நம்மளுடைய அடுத்த தலைமுறையினான குழந்தைங்களுக்கு மினிமம் நம்மளுடைய சின்ன சின்ன விஷயத்தை சொல்லிக் கொடுத்து நம்மளுடைய சனாதன தர்மத்தை காப்பாற்றலாம். அதாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு மினிமம் பெண் குழந்தைங்களாக இருந்தால் பொட்டு வைக்கிறது கட்டாயப்படுத்தியும், அப்புறம் ஒரு குங்குமம் விபூதியோ வச்சுட்டு போகணும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஒரு விபூதியோ குங்குமம் வைக்கிறதுக்கான கட்டாயம் இல்லை. இது நம்ம மதத்தோட ஒரு சின்ன ஒரு சிம்பிள் இது நம்ம ரூல்ஸ் எதுவும் போடலை. மற்ற மதம் மாதிரி நீ 5 வாட்டி தொழு, இல்லைனா மற்ற மதம் மாதிரி நீ கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை நீ ப்ரேயருக்கு தான் ஆகணும் 5 மணி நேரம் அப்படிலாம் நம்ம சொல்லலை. ஸோ சிம்பிள் இதுதான். ஒரு சின்ன ஒரு சந்தனமோ குங்குமோ விபூதியோ நெத்தியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி வாரம் தவறாமல் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் கோயிலுக்கு போகிறது கட்டாயமாக கட்டாயப்படுத்துங்க. கட்டாயம் மீன்ஸ் உங்களோட இதில் ஒரு மஸ்ட்டாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு நம்மளுக்கு என்ன தான் சில பல வேலைகள் இருந்தாலும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாரம் ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போகிறத தவறாமல் கடைப்பிடிங்க. அதுவும் ஒரு உறுதிமொழியாக கடைப்பிடிக்கிறது நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம மதத்தை கொண்டு சேர்க்கிற வழியாகும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன நம்மளுடைய தெய்வங்களை பற்றியும், அவங்கள பற்றிய கதைகளையும், அவங்கள பற்றிய புராணங்களையும், சின்ன சின்ன ஸ்லோகங்களையும் அதை சொல்லிக் கொடுக்குறத உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கனாலும் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் ஒரு மினிமம் ஒரு இதுவாக உங்களுடைய வியாபாரத்தை நம்ம மதத்தை சார்ந்தவங்களுக்கே கொடுங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு நம்மளோட நம்ம மக்களுக்கு நம்ம செய்கிற இது தான். ஸோ நிறைய டைமில் பார்த்திங்கன்னா, இப்போ கோயில்லையே பார்த்திங்கன்னா, கும்பகோணம் கோயிலில் நம்ம மெயின் கோயில் இதுலேயே நிறைய கோயிலில் பார்த்திங்கன்னா, நம்ம மதத்தை இல்லாதவர்கள் சாராதவர்கள் நிறைய பேர் எல்லா வியாபாரமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பாருங்கள், அவங்க நெத்தியில் குங்குமம் விபூதி எதனா இருக்கா, கையில் சிவப்பு கயிறு இருக்கா, அதாவது எதனா இந்து மத அடையாளம் இருக்குன்னா அந்த கடையில் மட்டும் போய் வாங்குகிற உறுதிமொழியை எடுங்க. சரிங்களா? இப்போ நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தினரோட கடைகள் தான் நம்மளோட கடையோட வியாபித்து இருக்குது. ஸோ அதை கூட ஒரு உறுதிமொழியாக எடுக்கிறது கூட நம்ம மதத்தை காப்பறதுக்கான ஒரு இதுதான். அதே மாதிரி நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால், இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தடிக்க விழுந்தால் பிரியாணி கிடையாது. சப்போஸ் நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த வியாபாரத்தை கூட நீங்கள் நம்ம மதத்தினர் வச்சிருக்க கடைக்கு மட்டுமே கொடுத்து அங்கே மட்டுமே சாப்பிட போங்க. இப்போ நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பார்த்துருந்து இல்லை எல்லா சிட்டியும் பார்த்துருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கண்ணா பின்னான்னு பிரியாணி கடை, மற்ற மதத்தினரோட பிரியாணி கடையில் நம்ம ஒரு வெறி கொண்டு போய் எல்லாரும் அதை சாப்பிட்றது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சாப்பிட்றவங்க சாப்பிட வேணான்னு நான் சொல்லலை, சாப்பிடுங்க. ஆனால் அதையும் கூட நம்மளோட ஹிந்து தயார் பண்ணுற அசைவ உணவா, அசைவ கடையா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வியாபாரம் கொடுக்கறத கூட நீங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன உறுதிமொழிகளை நீங்கள் எடுக்கும்போது நம்ம மதமும் நம்ம மக்களும் காப்பாற்றப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் வீட்டில் ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு நம்மளோட மதத்தை கொண்டு சேர்க்குற ஒரு உதவியாகவும் அது இருக்கும். ஸோ 2025 இந்த சின்ன சின்ன செயல்களை செஞ்சு தீர்மானத்தையோ உறுதிமொழியோ ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்கிறதையோ இந்த மாதிரி எடுத்து நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவுங்க. நன்றி.